பஞ்சாப் கிங்ஸ் மொதல் 7 மேட்ச்ல 6 மேட்ச் தொடர் வெற்றி. அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்ல தான் கண்ணு விழுந்துச்சா என்னன்னு தெரியல. அடுத்த 3 மேட்ச்ல தொடர் தோல்வி. அதுவும் இவங்க தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேச்சஸ் வின்ஸ் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க கைக்கு வந்த காய்ச்சலா இப்படி விட்டா வேற எப்படி வின் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்படித்தான் வந்து எஸ்ஆர் கட்சி கூட இருந்தது. ஏற்கனவே எஸ்ஆர் கட்சி பேட் கமின்ஸ் எப்போ உள்ளுக்கு வந்தாரோ அதுல இருந்து பயங்கரமா ஃபார்ம்ல வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க கடப்பார டீமுக்கு கேட்ச விட்டீங்கன்னா அவங்கள விட்டா வைப்பாங்க. அதுவும் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசான் கிஷனுக்கு மட்டும் 3 சான்ஸ், 2 கேச்சஸ், ஒரு ஸ்டெம்பிட். அதுக்கப்புறம் நம்ம கடப்பார கிளாசன் ஹென்ரிக் கிளாசனுக்கு ஒரு கேச்சஸ். அப்படி விட்ட உடனே இசான் கிஷன் 55 ரன்னும் நம்ம ஹென்ரிக் கிளாசன் 69 ரன்னும் வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அதுவும் ஆரம்பத்தில் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பொலன்னு பொழந்துக்கு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பவர் பிளேக்குள்ளே 79 ரன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் 8வது ஓவரில் இசான் கிஷன் 10 ரன் இருக்கையில ஒரு கேட்ச் கொடுத்தாங்க. அதை கூப்பர் கேன்லி வந்து டிராப் பண்ணிட்டாப்ல. அடுத்து 9வது ஓவர்ல சகல் பால்ல கிளாசனுக்கு கைக்கு வந்த கேட்ச நம்ம சசால் சிங் டிராப் பண்ணிட்டாப்ல. அடுத்து இசான் கிஷன் 19 ரன் இருக்கையில ஃபெர்குசன் ஒரு கேட்ச மிஸ் பண்ணாப்ல. இசான் கிஷன் 20 ரன் இருக்கையில பிரப்சிம்ரன் சிங் ஸ்டெம்பிட்ட மிஸ் பண்ணிட்டாப்ல. பிற விட்டு வைப்பாப்ல, பிற 55 என்ன 100 அடிப்பாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 4 விக்கெட்டை இருந்து 235 ரன் அடிச்சாங்க. ஆனா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் தான் ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்குல்ல, 265 டெல்லி அடிச்சப்பே வந்து ஈஸியா அசால்ட்டா சேஸ் பண்ணாங்க. அது மாதிரி சேஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்திலேயே பிரியன் சாரியா 1 ரன்ல அவுட், பிரப்சிம்ரன் சிங் 3 ரன்ல அவுட், நம்ம மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 5 ரன்ல அவுட். இதனால 23 ரன்னுக்குலாம் 3 விக்கெட் போச்சு. பிறங்க 235 ரன் அடிக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல, கூப்பர் கான்லி ஒத்த ஆளா நின்று கடைசியா இருந்து செஞ்சுரி போட்டாப்ல, 107 ரன் அடிச்சாப்ல. ஆனா என்ன டார்கெட்டை தான் வந்து ரீச் பண்ண முடியல. இதனால தொடர்ந்து 3வது மேட்சும் வந்து பஞ்சாப் கிங்ஸ் தோத்தது மட்டும் இல்லாம பாயிண்ட் டேபிள்ல செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. எஸ்ஆர் கட்சி பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கம்ஃபர்டபுளா போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் டீம் எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த கேட்ச் பிராக்டிஸ் மட்டும் பாண்டிங் சொல்லி கொஞ்சம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கப் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.